ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்குள்ள டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னடா இது டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பட்டுப்போன குச்சியை காமிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம். இந்த குச்சியை கொஞ்சம் அக்யூட்டாக பாருங்கள். இது நான் கட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆயாச்சு. நட்டெல்லாம் எதுவும் வைக்கலைங்க. கட் பண்ணி கொண்டு வந்து போட்டபடிக்கு தான் வச்சுருந்தேன். இதில் துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இது கல்யாண கிழுவைன்னு சொல்லுவாங்க. இந்த துளிர்கள் சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண கிழுவையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நட்டு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே கல்யாண கிழுவை இருந்துகிட்டே இருக்குங்க. ஒன்று மல்லிகைப்பூ செடிக்கு நடுவில் ஒன்று வச்சுருப்பேன். அதே மாதிரி வாசலில் ஒன்று வச்சு நட்டு வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா வாசலில் அடர்த்தியாக ரொம்ப வந்ததுனால கட் பண்ணி கொண்டு வந்தது. ஒவ்வொரு இடங்கள்லையும் துளிர்கள் இருக்குது பாருங்கள். இது மல்லிகைப்பூவோடு வைக்கும்போது அந்த கொடியை அதை சுற்றி விடும்போது மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவில் பூக்களை கொடுக்கும்.